ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு டிபிக்கல் டே இன் மை லைஃப் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டே இன் மை லைஃப் நான் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு என்னோட டே அப்படின்னு நான் காட்டுறதுக்கு. இன்னைக்கு வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸு, நியூ இயர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஒர்க்கை. ஸோ என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் என்னோடய டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். இட்லி, சாம்பார், அப்புறம் தம்பிக்காக கொஞ்சோண்டு கேரட் சட்னி அரைச்சாங்க. ஸோ அது இருக்குது. நான் யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டேன். காலையில் எழுந்து காஃபியோடையே அப்படியே மேலே ஏறி வந்துடுவேன். ஆனால் இப்போலாம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் தான் நான் சாப்பிட்றேன். அண்ட் எனக்கு வந்து எப்படின்னா எப்போதுமே காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் வந்து காஃபி பர்சன் தான். இப்போ இந்த நியூ இயர்லேருந்து நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, சரி ஓகே அட்லீஸ்ட் சுகரையாவது கட் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வாரமாக நான் அப்படி தான் காஃபி குடிக்கிறேன். ஸோ இப்போ மீட்டிங் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து எப்போதுமே 10:30 to 12 வந்து மீட்டிங்கில் தான் இருப்பேன். பயங்கர பிஸியாக இருக்கும். இந்த மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் என்னால் கீழே இறங்கவே முடியாது, அந்த அளவுக்கு மீட்டிங் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. இது வந்து டெய்லி ஸ்டாண்டப். நம்ம வந்து நேற்று என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுற காலு. அண்ட் ஏதாவது பிளாக்கர்ஸ் ஏதாவது நம்மளை வேலை செய்ய விடாமல் ஏதாவது தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த காலில் சொல்லலாம். இப்போ அந்த கால் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு டேர்னாக வரும், ஒருத்தர்கிட்டயாக கேட்பாங்க. ஸோ இப்போ என் டேர்ன் வரும். நான் வந்து பேசிட்டு வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய். ஸோ இப்போ வந்து டைம் எனக்கு என்னது, 12:15. காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்த மீட்டிங் 12:15க்கு தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் நான் கீழே போய் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். நீங்களும் வாங்க. இங்கே என்ன கொலுவா? கொலு டே கேரா? சரி, நம்ம இப்போ அடுத்து கிச்சனுக்கு போவோம். நம்ம ஜாப் அங்கே இருக்குது, நம்ம அங்கே போவோம். அம்மா அம்மா என்ன பண்ணுறீங்க? நண்டு குழம்பு வச்சுருக்கேன்ப்பா. செம்மையாக வாசனை வந்துச்சு. நான் ரூம் விட்டு கதவை திறந்தேனா, கதவை திறந்த உடனே செம்ம வாசனை. நண்டு குழம்பு வச்சுட்டு இறால் வந்து ட்ரையாக வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இதில் மட்டா ரைஸ், சாதம், மட்டா ரைஸு, அப்புறம் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இங்கே கனடாவில் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நான் வெஜிடேரியன்லாம் ரொம்ப சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதனால காய்கறி எல்லாம் 2 வாரத்துக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். ஆனாலும் நான்வெஜ் தான் தேவைப்படுது. அது அப்பப்போ, அது இது அடிக்கடி, அவ்வளோதான். எங்கள் பேக்யார்டு இது. எங்கள் பேக்யார்டில் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ பாருங்கள். இங்கே பாருங்கள், குப்பை தொட்டிலெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எனக்கே தெரியாது இவ்வளோ நிறைய ஸ்னோ பெஞ்சிருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்கும் போல். இங்கே பாருங்கள், நான் இன்னும் ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். காரில் இருக்கிற வீலே அங்கே பாதியை காணும். ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன் இருங்க. ஆக்சுவலாக இங்கே படிக்கட்டு இருக்கும்ல, படிக்கட்டே காணும், அந்த அளவுக்கு பெஞ்சிருக்கு. தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சாச்சு. இப்போ இது எங்களோட லஞ்ச் டைம். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப என்னோடய ஒர்க்கை போய் கண்டினியூ பண்ணணும். நாங்கள் யூஸ்வலாக லஞ்ச் சாப்பிடும்போது பிக் பாஸ் பார்த்துட்டே தான் சாப்பிடுவோம். நண்டு குழம்பு, ப்ரான் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் ரசம், சாதம், இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். நான் திரும்ப இப்போ வந்திருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. சாப்பிட்டு முடித்தோடனே ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் நண்டு குழம்பு, ப்ரான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணணுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஒரு 4:30 4:45 மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே போய் தம்பிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்.
இப்போதைக்கு நான் அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல, என் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நான் எதுவுமே கொடுக்கல, அதுவே ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு வரேன். டிரைவே கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே ஒரு சர்வீஸ் எடுத்திருக்கோம், ஸ்னோ கிளியர் பண்ணுறதுக்கு. ஆனால் கார் வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணணும். யூஸ்வலாக ஸ்னோ கொட்டும் போதே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா காரில் வந்து ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. நல்லா ஆமாண்டா, லாஸ்ட் டைம்ல இவ்வளோ இல்லடா. க்ளவுஸ் இருக்கா? ஏன்னா ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா தெரியுது, ஒரு பெரிய கட்டு. அதான் சொல்றேன், அதான் ஒரு பெரிய கட்டு இருக்கு. இப்போ வந்து தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் சாப்பிடும்போது ஒரு 2-3 ப்ரானை வந்து அவனுக்காக எடுத்து வச்சிடணும். இப்போ அந்த ப்ரானை வந்து நல்லா மிக்சியில் பல்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சீஸை திருவி போட்டு பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன். அதையும் போட்டு மசிச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். முட்டையில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸை போட்டு, ரொம்ப வேண்டாம் அவனுக்கு மொறுன்னு வேண்டாம் இல்லையா, அதுக்காக. ஓகே தானே? நேரம் விளையாண்டுட்டு வரலான்னு போகிறோம். வாயை கொலருது இங்கே இருக்கிற குளூரில். இந்த ஸ்னோவில் பார்த்துட்டு விளையாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான இதை பாருங்க, போர்க்களத்துக்கு போகிறது மாதிரி ட்ரெஸ்ஸை பாருங்க, தொப்பி, சொட்ரு, இது காலில் போடுறதுக்கு ஸ்னோ செப்பல், பூட்டு. ஜாலியாக ஸ்னோவில் ஆட்டம் போட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், காஃபி போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே செம்ம குளிர். கையெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் தலையில் பீனி போடாமல் போயிட்டேன். காதெல்லாம் அப்படியே ஏதோ மடிச்சு வச்சு தச்ச மாதிரி ஒரே வலி, ஒரே செவந்து அப்படியே செவந்து போயிடுச்சு. காதெல்லாம் 2 காதும் ஒரே செவப்பா. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் காது ரெண்டும் பேண்ட். ஆக்சுவலா வீட்டுக்குள்ள நம்ம வந்து ஹீட்டர் போட்டு இருக்கிறதுனால நமக்கு குளிர் தெரியல. அப்படி இருந்துமே எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க எல்லாம் பழகிட்டீங்க. எங்களுக்கு ஒரே குளிரா இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் சமயத்துல சொட்டர் போட்டுக்குவோம். ஆனா பசங்க வந்து சொட்டரெல்லாம் போட மாட்டாங்க. குளிர்காலமா இருக்கிறதுனால காலையில எழுந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி நைட்டே தக்காளி சட்னிக்கு வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இது குளிர்காலங்கிறதுனால தான். இது எப்படியும் எத்தனை நாளைக்குமா வரும்? அது ஒரு 2 நாளைக்கு வருமா? அதான் இப்போ இதை வந்து அரைக்கணும். இது வந்து தம்பிக்கு இன்னைக்கு டின்னர் ரவா கிச்சடி. அவனுக்கு ரவானா ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வந்து அவனுக்கு இன்னைக்கு டின்னர். அப்புறம் இங்கே வந்து பால் வந்து காய்ச்சிட்ருக்கோம் உர ஊற்றுறதுக்காக. இப்போலாம் வந்து நாங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் தயிர் உர ஊற்றுறது. அது எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட டே. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மா அப்பா வந்து இப்போ ஒரு 4 months ஆயிடுச்சு. ஸோ அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக கிச்சனை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து ஃபுல்லாக ருத்ராவோட விளாண்டுட்டு இருக்காங்களா. ஸோ என்னால் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய முடியுது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நான் இது இப்போ உங்களுக்கு காமிச்சல, இதுதான் இப்போது லாஸ்ட்டாக ஒரு 4-5 months இருக்கிற என்னோட டே. ஸோ உங்களெல்லாம் நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.